தட்டு தனியே காட்டுக்குள்ள போய்க்குள்ள காட்டு பன்றிகளை பார்த்தா எப்படி இருக்கு மக்களே, பயங்கரமா இருக்கு. அந்த 2 பக்கமும் கூறிய பற்கள், அது ஏதாவது ஆபத்துன்னு சொன்னா ஓடி வந்து வெட்டுறதுக்கு வர அந்த பயங்கரத்துக்குள்ள இந்த காட்சிகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை நிற ஓணான்கள் இந்த சூழலோட ஒத்து தங்களுடைய நிறத்தை மாற்றி கொண்டு வாழ்கிற ஓணான்கள். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான வண்ணத்து பூச்சிகள், அந்த வண்டினங்கள், பூக்களில் தேனெடுத்து வாழ்கிற வண்டினங்கள் அல்லது பூக்களையே சாப்பிட்டு வாழ்கிற வண்டினங்கள்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் பதிவு செய்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காடுகளில் வீரப்பழங்கள் பழுத்து குலுங்கக்கூடிய ஒரு காலம். அந்த வீரப்பழங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அல்லது சாப்பிட்டுருப்பீங்க கூடுதலாக. ஸோ அந்த காட்சிகளையும் நான் இதில் அழகாக பதிவு செய்திருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மட்டும் இல்லாமல் ஏராளமான விஷயங்களை கடைசி வரை நான் தொகுத்து வழங்கி இருக்கிறேன். இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதோட இந்த காணொலியை புதுசாக பார்க்குறாக்கள் MLF History சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னா நான் பதிவிடுகின்ற எல்லா காணொலிகளுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். அதனூடாக நீங்கள் என்னுடைய காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க காணொலிகளை போவோம். இந்த காடுகள் ஊடாக செல்கின்ற சின்ன சின்ன பாதைகள் ஊடாக சென்று அந்த பாதைகளில் காணப்படுகின்ற காட்சிகளை படமாக்கி உங்களுக்காக தருவதில் நான் சந்தோஷம் அடைகின்றேன். இந்த காணொலியில் என்ன விஷயங்களை பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதால் நாங்கள் செல்லும் போது எங்களுடைய கண்ணில் பட்ட இந்த காட்டுப்பன்றிகள் மிகவும் ஆபத்தானவை. அந்த காட்டுப்பன்றிகளுடைய பற்களில் 2 கூர பற்கள் என்று சொல்லப்படுகின்ற மிக நீண்டமான பற்கள் இருக்கின்றன. அவற்றினால் நாங்கள் ஏதாவது அவற்றுக்கு தொந்தரவு செய்தால் தாக்குவதற்கு எத்தனிக்கும். இது ஒரு காட்டு பகுதி இருந்தும் ஒரு சிறிய பாதை ஒன்று செல்கின்றது. அந்த பாதையினூடாகவே என்னுடைய பயணம் தொடர்ந்து தனியாக இருந்து கொண்டிருந்தது. இந்த பாதையினூடாக செல்கின்ற போது நான் இன்னும் ஒரு அருமையான காட்சியை கண்டேன். இந்த ஓணான் ஒன்று பாருங்கள், அந்த மரத்து கிளை ஒன்றிலே அப்படியே படுத்திருக்கின்றது. தலையை மெதுவாக அசைத்து கொண்டு இந்த ஓணான் பச்சை நிறத்தில் இருப்பது அதனுடைய பாதுகாப்புக்கு. சில வகையான ஓணான்கள் தங்களுடைய நிறத்தை அந்த சூழலுக்கு ஏற்ப மாற்றிக் கொள்கின்ற தன்மையுடையவை. இந்த பச்சை நிற ஓணான் அதில் இருக்கின்ற இலைகளுக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு அப்படியே பதங்கி இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இரையை பிடிப்பதற்காக இருக்கலாம். தொடர்ந்து என்னுடைய பயணம் அப்படியே சென்று கொண்டே இருந்தது. சிறிய பாதை, அந்த சிறிய பாதையின் ஊடாக அந்த பெருங்காட்டின் உள்ள சிறிய பாதையூடாக என்னுடைய பயணம் இருந்தது. பல விஷயங்களை இதனூடாக கண்டு இந்த பூக்களை பாருங்கள், மிகப்பெரிய பூக்கள் என்று தோன்றலாம். எனினும் இது காணொலியில் அப்படி தெரிகின்றது. ஆனால் இது பெரிய பூக்கள் அல்ல, மிகச்சிறிய பூக்கள். அந்த பூக்களில் ஒரு வண்ணத்து பூச்சு, நான் நினைக்கிறேன் தேன் எடுக்கின்றது என்று தன்னுடைய உணவுக்காக தேன் எடுத்து கொண்டிருக்கின்றது. அருமையான காட்சியை நான் இவ்விடத்தில் பதிவு செய்தேன். இந்த பாதையினூடாக செல்கின்ற போது நிறைய வெட்டை வழிகள் இருந்தன, குளங்கள் இருந்தன. நான் இருந்தும் சிலவற்றை அதில் உங்களுக்கு எல்லா இடங்களையும் காட்ட முடியாமல் இருக்கின்றது. நீண்ட மிக பெருங்காணொலியாக அமைந்துவிடுமாகவே இதனை சுருக்கி சிறிய காணொலியாக தந்திருக்கின்றேன். அந்த முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்காக பதிவு செய்திருக்கின்றேன். இது ஒரு மலர் ஒன்றிலே வந்து நான் நினைக்கிறேன் மலர் தேனெடுக்கவில்லை, இது அந்த மலரில் உள்ள இதழ்களை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. நான் அதனுடைய உணவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். மிக அழகாக இருந்தது. ஆகவே அதனை நான் காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். தொடர்ந்து அந்த காட்டுப்பாதையின் ஊடாக சென்று கொண்டிருந்தேன். அந்த பச்சை பசையில் என்ற சில இடங்களில் புல்வெளிகளும் இருந்தன, வெட்டை வழிகள் இருந்தன. ஒரு இடத்தில் குளக்கரை ஒன்றும் இருந்தது, மிக அழகாக இருந்தது. எனினும் அவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் என்ற அடிப்படையில் இந்த காட்டு பாதையை தான் உங்களுக்காக நான் காட்டியிருக்கிறேன். தொடர்ந்து போகின்ற போது இன்னும் சில காட்சிகளையும் கண்டிருக்கலாம். இது தேன் சிட்டு குருவி என்று சொல்லப்படுகின்ற குருவி ஒரு சின்ன முள்ளுள்ள மரக்கிளையில் இருந்து இளைப்பாறை கொண்டிருக்கின்ற காட்சி மிக அழகாக இருந்தது. தூரத்தில் இருந்து அந்த பகுதியை மிகவும் கிட்டிய பகுதியாக சூம் பண்ணி எடுக்கின்ற போது அப்படி அந்த பின்னால் இருக்கின்ற காட்சிகள் தெளிவற்றதாக இருக்கின்றது. ஏனென்றால் தூரத்திலிருந்து தான் இவற்றை எடுக்க முடியும். அருகில் செல்கின்ற போது அவர் எப்படியும் பறந்துவிடும் என்ற அடிப்படையில் நாங்கள் தூர இடங்களில் இருந்தே இதனை காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். ஆகவே தொடர்ந்து நடந்து கொண்டு செல்வோம். அந்த காட்டு பண்டிகளுடைய இன்னும் ஒரு காட்சி என்னிடத்தில் இருக்கின்ற பாருங்க. ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம். அவர் அந்த வளத்தால் போனார், அப்படியே
மற்ற பழத்தால் மேய்ச்சலை தேடி போய்கொண்டிருக்கணும் கண்டுட்டேருங்களை. ஸோ பார்த்துட்டு அப்படியே போகிறார் பாருங்க. ஸோ தொடர்ந்து எங்களுடைய பயணம் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. மிக உயரமான காடு என்று சொல்வதற்கல்ல, நான் சென்ற முறை பதிவிட்ட அந்த காணொலியில் மிகப்பெரிய காடுகளின் ஊடாக சென்றிருந்தேன். இது சிறிய அளவு பற்றை காடுகள் இருந்தது. ஏனெனில் அருகில் ஒரு குளம் இருக்கின்றபடியால் அந்த குளக்கரையை அண்டிய பிரதேசங்களில் பற்றை காடுகள் இருப்பது வழக்கம். அப்படியான ஒரு சிறு காடாகவே இருந்தது. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக பதிவு செய்திருக்கின்றேன். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஒரு முதல் காணொலியில், இந்த காலப்பகுதியில் வீரப்பழங்கள் பாலப்பழங்கள் பழுக்கின்ற ஒரு காலம். ஆனால் உங்களுக்கு அந்த பாலப்பழங்களை காட்டுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் மழை கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கின்றபடியால் அந்த பழங்கள் பழுத்தது மிக குறைவு. வீரப்பழத்தை பொறுத்த அளவிலும் அதே போன்றுதான் மிக குறைவான பழங்களே இந்த மரங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த கிளைகளை பாருங்கள், அந்த பழங்களை உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நல்ல சிவந்த நிறத்தில் இருப்பது பழங்கள், செம்மஞ்சள் நிறத்தில் இருப்பது அதனுடைய செம்பழங்களாக இருக்கின்றது. காய்கள் இருக்கின்றன. அதே நேரம் பச்சை நிறத்தில் காய்கள் இருக்கும், இன்னும் மஞ்சள் நிறம், இது எல்லா நிறங்களையும் கொண்டிருக்கும். மிக அழகாக இருக்கும். ஆனால் இதனுடைய சுவை நல்ல இனிப்பாக இருக்கின்ற போதும் சற்று துவர்ப்பும் இதில் இருக்கின்றது. பற்களில் ஒரு காவி படைவது போல காவி படிந்து கொள்ளும் இந்த அதிகமாக சாப்பிடுகின்ற போது. எனினும் நல்ல சுவையாக இருக்கும். நிறைய பழங்களை அப்படியே வாய்க்குள் போட்டு அந்த அதனுடைய சார்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த விதைகளை துப்ப வேண்டும். மிக ஒரு நல்ல சுவையான ஒரு பழமாக இந்த பழங்கள் இருக்குது. இலங்கையினுடைய வடபகுதியில் இந்த முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதிகளில் இந்த காடுகளில் வந்து இந்த பழங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அங்கே மட்டும் இல்லை, அநேகமாக எல்லா இடங்களிலுமே, அதாவது அனுராதபுரம், திருகோணமலை, மட்டக்களப்பு இப்படியான காடுகளையும் இந்த பழங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அநேகமான ஆட்களுக்கு இந்த பழங்களை தெரிஞ்சிருக்கும். இது மிகப்பெரிய பழங்களாக இருக்காது. இல்லை, நான் சூம் பண்ணி காட்டியிருக்கிறபடியாக உங்களுக்கு பெரிய பழங்கள் போல காட்சி அளிக்கலாம். நான் அப்படி இல்லை, இது மிகச்சிறிய பழங்கள், ஆனால் சுவையில் நல்லா இருக்கும். இந்த கையில் வச்சு நான் காட்டியிருக்கிறேன் பாருங்கள், எல்லா கலர்லையும் இருக்கும். தக்காளி பழங்கள் போல தூரத்துக்கு தெரியுது, ஆனால் அப்படி இல்லை. இது மிகச்சிறிய பழங்களாக இருக்கும் பாருங்கள். பச்சை நிறத்தில் காய்களையும் இதில் நான் பிடுங்கி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. செம்பஞ்சள் நிறத்தில் இருக்குது ஒரு செம்பழங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல சிவப்பாக இருக்கிறது கனிஞ்ச நல்ல பழங்களாக இருக்கும். சாப்பிடுவதற்கு நல்ல சுவையாக இருக்கும், பார்க்க நல்ல அழகாக இருந்தது. ஆகவே தான் நான் இப்படி அதை அப்படியே ஒரு கையளவில் அப்படிங்கி உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இதை காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இந்த பழங்கள், இந்த காட்சிகள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மற்றவர்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் இந்த பழங்கள் எல்லாம் அதிகமான ஆட்கள் பார்த்துருக்கிறக்கோ அல்லது இதை சுவைச்சிருக்கிறக்கோ வாய்ப்பில்லை. அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அல்லது இந்த பழங்களை சாப்பிட்ருந்தீங்கன்னா நிச்சயமாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பழத்தினுடைய சுவை அல்லது நீங்கள் எங்கே சாப்பிட்ட நீங்கள் என்று சொல்லி எங்களுக்கும் சொல்லுங்கள், எங்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. எங்களுடைய பயணம் அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. மேலும் சில காட்சிகளை உங்களுக்காக நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த காடு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆனால் இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பாவனை இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன அந்த சின்ன சின்ன தடிகள், மரங்கள் வெட்டி இருக்கிற காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது. நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து, நாங்கள் ஏராளமான மயில்கள், அதோட சின்ன சின்ன குருவிகள், நிறைய பறவைகளுடைய காட்சிகள், மற்றது நிறைய பூக்கள் பார்த்து நாங்கள் தண்ணீரில் இருக்கிற இந்த கொக்குகள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்களை இந்த காடுகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு நல்ல அமைதியான காடு, மிகப்பெரிய உயரமான காடும் இல்லாமல் மிக சிறிய காடும் இல்லாமல் ஒரு அளவிலான ஒரு காடாக இருந்தது. அதோட இந்த காடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு பழமும் பழுத்து கொண்டு வருது. இந்த உளுவிந்த பழம்னு சொல்லப்படுகின்ற பழமும் பழுத்து கொண்டு வருது. இந்த களத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, அந்த பானி காய்ச்சி, நம்ம பானின்னு சொல்கிறது தேன் மாதிரி அந்த பழங்களை என்ன செய்யணும்னு சொன்னால் காய்ச்சி, நான் அப்படி ஒரு நல்ல சுவையாக இருக்கும். இந்த காட்டை பாருங்க, நல்ல உயரமான காடு. ஒரு பகுதியில் சிறிய காடாக இருந்தாலும் இப்படியே நான் உள்ளுக்கு போய்கொண்டிருக்க அது வந்து மிகப்பெரிய காடாக இருக்குது. கீழே வெட்டை பகுதியாக இருக்குது. ஆனால் மேற்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உயரமான காடுகளாக இருக்குது, நல்ல நெருக்கமான காடுகளாக இருக்குது. அந்த காடுகளுக்குள்ளே இருக்கிற சின்ன பாதையினூடாகத்தான் நான் போய்கொண்டிருக்கிறேன். சொன்னால் இந்த கேமரா மற்ற பொருட்களை காவி கொண்டு போகணும். அப்படி போகக்குள்ள இடைஞ்சலாக இருக்கும். இந்தபடியாக எங்கேயாவது சின்ன பாதை கிடைச்சிதுன்னு சொன்னால் அதுக்குள்ளால தான் நான் போய் எந்த காட்சிகளை பதிவிடுறேன்னா, மிக செம்மையாக இருந்து ஒரு காலை நேரத்தில் நடந்து போய் கொண்டிருந்தேன். நான் இந்த பாதை இப்படியே போய் நான் நினைக்கிறேன் ஒரு பிரதான வீதியில் ஏறுமென்று நினைக்கிறேன். அது அந்த வீதிக்கு கிட்டவாகத்தான் இந்த பாதை நான் போய்கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா முன்னுக்கு ஒரு வெட்டை ஒன்று தெரியுது,
ஆகவே தான் இந்த மக்களோட நடமாட்டங்கள் கூடுதலாக இருக்கிற அந்த அமைப்பு இதில் சரி. இது பாருங்கள், இது ஓரளவு கொஞ்சம் பெரிய பாதை. இந்த பாதையினூடாக அப்படியே நடந்து போவோம். இது ஒரு காலை நேரம். அப்படியே போய்கொண்டிருக்கோம். வெட்டை ஒன்று தெரியுது அங்கால. நான் நினைக்கிறேன் இது எங்கேயாவது போகிற ஒரு பிரதான பாதையில் கொண்டே இந்த பாதை வந்து ஏறும் என்று நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த இடத்துக்குள்ளால எங்கே போகும்னு சொல்லி நான் ஒரு குளக்கரையில் இருந்து அப்படியே வழிகிட்டு அப்படியே வந்துதான் மெல்ல மெல்ல இந்த காட்சிகளை பதிவிட்டு கொண்டு வந்தான். நீண்ட தூரம் தான் இருந்தாலும் நல்ல ஒரு அழகான தோற்றமுள்ள காடு என்றபடியா அந்த காட்டினுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த காட்சிகளை உங்களுக்காக நான் பதிவிட்டு கொண்டு வரேன். இந்த MLFST சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காடுகள் தொடர்பான விஷயங்களும் அதோட இந்த கோவில்கள், மர்மமான கோவில்கள், காடுகள் இருக்கிற கோவில்கள் தொடர்பான விஷயங்களையும் பதிவிட்டு கொண்டு வரேன். காணொளி பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறார்கள் நிச்சயமாக என்னுடைய இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது MLFST சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொலிகளினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். அதனூடாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் நான் பதிவிட்ட காணொலியை பார்க்கலாம். அது நேரம் என்னுடைய சேனலில் இருக்கிற இணைய காணொலிகளையும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய ஆதரவும் எனக்கு கிடைக்குமாகவே காணொலிகளை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு மிக முக்கியம். என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவு மிகப்பெரிய பங்காக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த பாதையினுடைய ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். கிட்ட வந்துட்டோம். உங்கள் பாதையோட தெரியுது பாருங்க. ஸோ இந்த பாதையினூடாக சென்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த காட்டுப்பகுதியில் இருக்கிற ஏனைய விஷயங்களை நான் பதிவு செய்வேன். அந்த விஷயங்களை நிச்சயமாக இனிமொரு காணொலியில் உங்களுக்கு தருவேன். அந்த காணொலியை பார்க்கும் பெற நீங்கள் காத்திடுங்க. நிச்சயமாக இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. காட்ட பாருங்க, ஒரு பிரதான வீதி ஒன்று வந்திருக்குது. ஸோ இரவல் பாதை தான். ஆனால் ஒரு மக்கள் நடமாட்டத்தையும் காண இல்லை. ஆனால் போய் வந்த பாதை வந்து பாவிக்கப்பட்டிருக்கு. நடுகளும் பாவிக்கிற ஒரு பாதையாக தான் இருக்கு. நீண்ட தூரம் போனாத்தான் மக்கள் இருக்கிற இடங்களை சந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே நடக்க தொடங்குவோம். நடந்து அப்படியே மக்கள் குடியிருப்புகளை நோக்கி போனாத்தான் நான் என்னுடைய காலை உணவையும் இதில் முடித்துக் கொள்ளலாம். ஸோ இப்படியே தொடர்ந்து நடந்து போய்கொண்டிருப்போம். இந்த காணொலியினுடைய ஏனைய பகுதியை நிச்சயமாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பதிவிடுவேன். அதுவரை காத்திருங்க. உங்களுடைய ஆதரவை எனக்கு தொடர்ந்து தாருங்கள் என்று திரும்பவும் கேட்டுக்கொண்டு இந்த காணொலி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய இந்த சேனலில் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த காணொலியில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் அல்லது நான் என்ன வகையான காணொலிகளை இந்த சேனலின் ஊடாக பதிவு செய்ய வேண்டும் என்ற உங்களுடைய பயனுள்ள கருத்துக்களையும் நான் எதிர்பார்க்கின்றேன். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.